ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். கடலப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம் 2 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு அலசி வச்சுருக்கேன். வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு. இவ்வளோதான் இதுக்கு தேவை. ஊறின கடலப்பருப்பையும் துவரம்பருப்பையும் மிக்சியில் அரைச்சிப்போம். கொரன்னு அரைச்சிக்கணும். இந்த பதத்துக்கு கொரன்னு அரைச்சிக்கணும். இதில் சோம்புத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், கருவேப்பிலை, வெங்காயம், தேவையான அளவு உப்பு, தனி மிளகாத்தூள் காரத்துக்கு, மஞ்சத்தூள். இது ஒன்றா பிசைஞ்சிக்கும் நல்லா. இந்த உருண்டையெல்லாம் இட்லி பானையில் வச்சு அவிச்சி எடுத்துக்கணும். இப்போ 10 நிமிஷம் வேகட்டும். உருண்டை நல்லா வெந்துட்டு இதை இப்போ இறக்கிடுவோம். இப்போ குழம்பு தாளிச்சுக்கும். கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக சோம்புத்தூள், வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கும். தக்காளி வதங்கிடுச்சு. கொஞ்சமாக புளி தண்ணி, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி. இது கொதிக்கட்டும். தேங்காய், கொஞ்சமாக சோம்பு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அது, மிக்ஸி அலசின தண்ணி, நல்லா கொதிச்சுட்டு ஒன்று ஒன்றா உருண்டையை போட்டுக்கும். உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டு. இதை என் பையன் கிரிதரன் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். அம்மா செஞ்ச உருண்டை குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாங்க. இந்த சாதமும் இந்த உருண்டையும் நம்ம பிரசன்ட் சாப்பிட்டு காமிக்கிறேன். இந்த சாதமும் அந்த உருண்டையும் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.